வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து பப்பாளி காய். கொஞ்சம் காயும் கொஞ்சம் லைட்டாக பழமாகவும் இருக்கும். இந்த காயாட்டம் இருக்குல்ல, இதை வச்சு சூப்பரான ஒரு சட்னி ஒன்று செய்யலாம். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு காய், பப்பாளி காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 5 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 100 எடுத்திருப்பேன். ஒரு 10 சின்ன சின்ன பூண்டு, தக்காளி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பப்பாளி காயை வந்து இதுக்குள்ளே போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். பப்பாளி காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பப்பாளி காயை முன்னாடியே வதக்கினா தான் அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், எடுத்துடலாம். நம்ம வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுடலாம். இப்போ பூண்டு போட்டுடலாம். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த பப்பாளி காயும் சேர்த்து வதக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், தாளிச்சிக்கலாம். பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பப்பாளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.